அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சிறுமியை கடித்து குதறிய ராட்வெய்லர் நாய்கள் சென்னையிலிருந்து அகற்றம் என தகவல் வெளியாகியிருக்கிறது. சிறுமியை கடித்து குதறிய ராட்வெய்லர் நாய்கள் சென்னையிலிருந்து அகற்றம் என தகவல் வெளியாகியிருக்கிறது. அந்த அண்மை தகவலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ராட்வெய்லர் நாய்களை அதன் உரிமையாளர் மதுரைக்கு கொண்டு சென்றிருக்கிறார். சிறுமியை கடித்து குதறிய ராட்வெய்லர் நாய்கள் சென்னையிலிருந்து அகற்றப்பட்டிருக்கின்றன. அந்த நாய்களை அதன் உரிமையாளர் மதுரைக்கு கொண்டு சென்றிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கீங்க. முழு விவரங்களை வழங்கலாம். கனிமொழி வணக்கம். சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் 2 தினங்களுக்கு முன்பு 2 ராட்வெய்லர் நாய்கள் ஒரு 5 வயது குழந்தையை கடித்து குதறி ஒரு பெரிய சோகமான நிகழ்வு நடைபெற்றது. அந்த 2 நாய்களையும் உடனடியாக அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த நிலையில் அந்த உரிமையாளர், அந்த நாயை வளர்த்து வந்த உரிமையாளர், அவருடைய பூர்வீகம் மதுரை மாவட்டம். எனவே தன்னுடைய அந்த பூர்வீகத்திற்கு மதுரை மாவட்டத்திற்கு அந்த நாய்கள் எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. இரவோடு இரவாக காரில் வைத்து அந்த நாய்கள் எடுத்து செல்லப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஏற்கனவே சென்னை மாநகராட்சி சார்பில் அந்த நாய்களை இங்கிருந்து ஏதாவது ஒரு NGOவுக்கு அவர்கள் ஒப்படைத்து அங்கே வைத்து வளர்ப்பதற்கு திட்டமிட்டு வந்தார்கள். இதை அறிந்து கொண்ட உரிமையாளர், இந்த நாய் சென்னையில் இந்த இடத்தில் இருக்கக்கூடாது, அவ்வளவுதானே, நான் இதை என்னுடைய சொந்த ஊருக்கு மதுரைக்கு கொண்டு சென்று விடுகிறேன், அந்த இடத்தில் அங்கு வைத்து உறவினர்கள் இருக்கிறார்கள், அங்கு வைத்து அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று உத்தரவாதம் கொடுத்து இரவோடு இரவாக சென்னையிலிருந்து கார் மூலமாக மதுரைக்கு அந்த 2 நாய்களும் எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றது. அங்கே மதுரையை சென்று சேர்ந்திருக்கின்றது. தொடர்ந்து அங்கு வைத்து பராமரிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சென்னை மாநகராட்சி சார்பில் இந்த நாய்களை பிடிப்பதற்கோ அவற்றை கைது செய்து அவற்றை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வைப்பதற்கோ எந்த விதமான சட்ட ரீதியான விதிகளும் இல்லை என்று நேற்றைய தினமே மாநகராட்சி அதிகாரிகள் தெளிவுபடுத்தியிருந்தார்கள். நாயினுடைய உரிமையாளர் கவனக்குறைவாக அந்த நாயை வளர்த்திருக்கிறார் அல்லது வெளியிலே விட்டிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு அபராதம் விதிக்க முடியும். அதை தாண்டி அந்த நாய்களை ஏதாவது ஒரு இடத்தில் பிடித்து வைப்பதற்கோ அது போன்ற எந்த விதமான ஒரு சட்ட விதிகளும் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. அதே நேரத்தில் பொதுமக்களின் நலன் கருதி இந்த வீட்டிலிருந்து வேறொரு இடத்திற்கு ஒரு பொதுவான விலங்கு ஆர்வலர்கள் அது போன்ற ஒரு சமூக சேவை செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குமானால் அந்த இடங்களுக்கு கொண்டு சென்று மாநகராட்சி சார்பில் சிறிது காலத்திற்கு வைத்து பராமரிக்கலாம் என்று திட்டமிட்டிருந்தனர். ஆனால் நாயின் உரிமையாளர் அவரே தான் இதற்கு உத்தரவாதம் ஏற்று வேறு இடத்திற்கு மாற்றுவதாக மதுரைக்கு அந்த நாயை இடமாற்றி இருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.